உலகத்தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சியில் 234 பார்த்து கொண்டிருக்கிறோம் வெற்றிகரமாக. ஒரே ஒரு கேள்வி, திசா, அதாவது உங்களுடைய பிறந்த தேதி மாத வருடங்கள்லாம் கரெக்டாக போட்டு கேட்டிங்கன்னா உடனே சொல்லிடுவேன். வக்கர குரு பெயர்ச்சி பலன்கள். சுஜாதா சரவணகுமார் அவர்கள், அருமை அருமை வாழ்த்துக்கள் ஐயா. நீங்கள் விளக்கம் சொல்வது மனம் தெளிவாக உள்ளது. அருமை. 5 ஆண்டுகளாக கவனித்தேன். தங்களின் கருத்து பயனளிக்கிறது. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அதாவதுங்க, இந்த உலகத்தில் மிகப்பெரிய இந்த சமுத்திரம் தான் அஸ்ட்ராலஜி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மென்டாலிட்டியோட ஒவ்வொரு ஜோதிடர்களும் இந்த கிரகங்களை அணுகிறாங்க அல்லது கிரகத்திலிருந்து ஆகர்ஷணம் பண்ணிக்கிறாங்க. அது அவங்க ஸ்டைலில் வெளிப்படுத்தும் பொழுது, இப்போ நானும் என்னுடைய ஸ்டைலில் 25 வருஷமாக இதை பாசிட்டிவாக எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கேன். நெகட்டிவ் இல்லாத மனிதர்களே இல்லை, எனக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நாம் விளங்கும்படியாக புரியும்படியாக இதுவரை எந்த ஒரு பரிகாரமும் செய்யாமல் அவங்களெல்லாம் நம்ம வழி நடத்திட்டு வந்திருக்கோம். ஒரு சிலருக்கு புரியல அப்படின்னா வேறு. ஆக இவங்க தெளிவாக உள்ளது, மனம் தெளிவாக உள்ளதுன்றாங்க. விளக்கம் சொல்வது மனம் தெளிவாக உள்ளது. இப்போ விளக்கத்தை ஒழுங்காக கொடுத்துட்டோம்னா, அவங்க தெளிவாக அதை உள்வாங்கிட்டாங்கன்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்க பாட்டுக்கு அடுத்த பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு அடுத்த தொழிலை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்தது, என்ன தொழில் செய்யலாம்? மீன லக்கணம். ஷார்ட்டாக சொல்லுங்கள் சதீஷு. இதெல்லாம் ஷார்ட்டாலாம் சொல்ல முடியாது, புரியுதா? இந்த ஜோதிடம் என்பது என்ன, விளக்கமாக உங்களுக்கு விளக்கணும். ஷார்ட்டாகனா மணிரத்னம் படத்தில் உள்ள டைலாக் மாதிரி சொல்கிறதா? ஷிப், உணவு, அதே மாதிரி அரிசி, காய்கறிகள், மீன லக்கணத்துக்கு இப்படி சொல்கிறீங்களா? ஜோதிடம் என்றாலே விளக்கமாக சொல்லணும், புரியுதா? 10ஆம் பாவாதிபதி குரு, குருவினுடைய தொழில், மீன லக்கணத்தினுடைய தொழில், 10ஆம் பாவாதிபதியினுடைய நிலைப்பாடுகள், என்ன ராசி, இவ்வளோ விஷயங்கள். சாதாரணமாக உங்களுடைய பார்ட்னர் சொத்தை கொண்டு போய் நீங்கள் சம்பாதிச்சு, அவங்க அப்பா சம்பாதிச்சதை கொண்டு போய் போடும்பொழுது அரைகுறையாக பார்த்துட்டு, இன்றைக்கி தான் மீன லக்கணம் ஒரு பையன் வந்தார். மீன லக்கணம் ரிஷபராசி. அவருக்கு 10ஆம் பாவாதிபதி பேங்க்ஸ் செக்டர். அப்போது பள்ளிக்கூடம் ஆசிரியர்னு சொல்கிறேன் சார், ட்ரிபிள் எடுத்து படித்தாங்கன்னாரு. ஓ, அப்போ ராகுதசை நடக்குது ரிஷபராசி. ட்ரிபிள் படித்து நீ அந்த ஃபீல்டில் இருக்கியான்னு கேட்டேன். இல்லை சார், நான் ஒரு பனியன் கம்பெனியில் ஃபேப்ரிக் மேனேஜராக வேலை. பார்த்தீங்களா எப்படி உழைப்பு விட்டுருச்சுன்னு? ஆக அதுக்கு தான் விளக்கமாக சொல்கிறது. குருவினுடைய சாராம்சத்தை எடுத்து அது சார்ந்த தொழிலை செய்யணும் சதீஷ். ஷார்ட்டாலாம் இதில் சொல்ல முடியாது. நேரில் வாங்க, நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். பாதகாதிபதி திசை என்ன செய்யும் ஐயா? சுக்கிரன் 12இல், கடக லக்கணம். சரி, பாதகாதிபதி 12க்கு போயிட்டார். இப்போ சந்திரன் 12இல், சுக்கிரன் பாதகாதிபதியோடு இருக்கிறார். நான் எப்படி தப்ப முடியும்னு கேட்குறார். திசை வருதா? பாதகாதிபதி திசை வருகிறதா? அது பாதகத்தை செய்யும். லக்னாதிபதியோடு சேர்ந்துருச்சு. அப்போது உங்களுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் முரண்பாடுகளாக மாறும். 12ஆம் இடம் டெட்லைன் இல்லையா? வக்ர குரு பயிற்சி பலன்கள். தேங்க்யூ சார், நன்றி. வாருங்கள் ஐயா, எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நன்றி. வக்ர குரு பயிற்சி பார்த்துட்டு கேட்குறாங்க, வாழ்த்துக்கள். நாம் எப்பொழுதும் கடைசியாக வருவோம். மீனராசி சரியான முறையில் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு அதை வழிகாட்டிக்கிட்டு இதுதான் குரு பயிற்சி பலன்கள்னா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். அளவாக பார்த்துருக்குறீங்க அல்லது அளவாக ப்ரமோட் பண்ணியிருக்கு யூடியூப். நமக்கு அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஒரு சென்டர் இன்னும் 9 பேரை அழைத்து வந்து விடுவாங்க. அதுதான் நம்மளுடைய பாலிசி. சரிங்களா? நன்றி ஐயா. மாஸ்டர் ஜி, நீங்கள் சொல்கிறது நடந்தால் சரி சார். எதுவுமே நடக்காது, நம்ம தான் நடத்தணும். நான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன் யூடியூப் வாயிலாக. அப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்குறீங்க, நான் தானே நடத்தணும். கிரகங்கள் நடத்துமானா கிரகங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க. கிரகங்கள் லக்கணத்தில் சனி இருந்தால் நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க, எப்படி வெளிப்படுறீங்க? சந்தேகத்துடன் கூடிய. லக்கணத்தில் குரு இருந்தால் வெளிச்சமான கிரகத்தினுடைய தொடர்பில் வெளிச்சமாக எல்லாத்தையும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. லக்கணத்தில் ராகு இருந்தால் பேராசையாய் வெளிப்படுறீங்க. நீங்கள் தானே நடத்துகிறீங்க. அதனால் நம்ம இது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் காலம் கணியும் பொழுது இருவரும் நேரில் உட்காந்து கிரகங்கள் நடத்துகிறதா, நாம் அதன்படி நடக்கிறோமா அல்லது நாம் நடத்துகிறோமா, இதான் மாறாத விதி, மாறும் விதி, மாற்றப்படும் விதி என்று நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் நிறைய வீடியோ வரும், பாருங்கள்.
பிவி வாசு, பாதகாதிபதி திசை என்ன செய்யும் சார்? புஷ்கர நவாம்சம் என்றால் என்ன? என்ன சார், என் ஜாதகத்தில் இருக்கா சார்னு கேட்குறாரு. அதாவதுங்க, புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது பொதுவாக மீனம், நவாம்சத்தில் மீனம், தனுசு, அதே மாதிரி ரிஷபம், துலாம், அதுக்கப்புறம் கடகம், கன்னி, இந்த மாதிரியான இடங்களில் கிரகங்கள் இருந்தால் அது புஷ்கர நவாம்சம்னு சொல்கிறாங்க. பட் இந்த பேசிக்கான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நூல்களில் இல்லை, இடையில் இப்பொழுது வந்திருக்கிறது. அது ஆய்வு செய்தவர்கள் தான் அதை தீர்மானித்து அவர் போர்டு போட்டு இது மாதிரி இருந்ததால் இவர் இப்படி ஆகியிருக்கிறார் அப்படின்னு. நான் அதை ஆய்வு செய்யலை. ஆய்வு செய்யாத போது அதை பற்றிய கருத்துக்களை நம்ம சொல்ல முடியாது. புஷ்கர நவாம்சத்தில் இந்த கிரகங்கள் இருக்கிறதா என்று பார்த்து அது யாருக்கு நடந்துச்சு? இப்போ நான் வந்து போட்டேன் இல்லையா, ரஜ்ஜி தட்டினால் மரணமா? இல்லை. நான் அது கால் நூற்றாண்டுகளாக ஆய்வு செஞ்சு மரணம்லாம் சம்பவிக்காது அப்படிங்கிறத நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணி பொதுவெளியில் போட்டேன் வீடியோ. அதை பார்த்த எத்தனை காதலர்கள் சந்தோஷம் அடைஞ்சாங்க. 500க்கு மேற்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கும், அதாவது ஒன்று கூட தவறாக இருக்காது பாருங்கள். அது மாதிரி புஷ்கர நவாம்சத்தை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் சார். பாதகஸ்தானத்தில் இருக்கும் கிரகம் பற்றி வீடியோ போடுங்கள். இது போடலாம். பாதகஸ்தானத்தில் ஒரு கோள் இருந்து அந்த திசை நடக்கும் பொழுது அது எந்த ஸ்தானத்தில் இருக்குது? இப்போது எல்லா லக்கணத்திற்கும் 11ஆம் இடம். பொதுவாக வந்து சர லக்கணத்துக்கு 11ஆம் பாவகம் பாதகஸ்தானம். அந்த 11ஆம் இடத்துல ஒரு கோள் இருக்குன்னு வைங்களேன். துலாம் லக்கணம், ராசி வந்து சிம்ம ராசி. இப்போ இது பாதகஸ்தானத்தில் அந்த சந்திரன் இருக்கா இல்லையா, திசை நடக்குதா அப்படின்னு பார்த்தா லாபம்னு எடுத்துக்கிறதா, 10 கூடியன் 11ல் இருக்கிறான்னு எடுத்துக்கிறதா, பாதகஸ்தானத்தில் போய் தன் பலத்தை இழந்துட்டான்னு எடுத்துக்கிறதா? அது ஒரு உதாரண ஜாதகத்தோடு போடுறேன் சார். எக்ஸ்பிளைன் லவ் மேரேஜ் வீடியோ இதுவுமே உதாரண ஜாதகத்தில் போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம கேள்வி பதில் சொல்ல முடியாது. 233 அதை பார்த்துட்டு ரேணுகா மேடம், ஓ மை காட் ஃப்ரம் பெங்களூர் ரேணுகான்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த வீடியோவை நான் ஏன் இதை போட்டாங்கன்னு பார்த்தா, ஒரு தனித்த குரு இருந்தால் அவங்க படிக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னதாக போட்டிருந்தாங்க. அங்கே லித்தியாவா பேர், ரைட். எனக்கு தனித்த குரு, அந்த குருவினுடைய புத்தியில் தான் நான் 20 ஆண்டுகள் கழித்து அந்த பிஹெச்டி அஸ்ட்ராலஜியில் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியத்தை கொடுத்துருக்கோம். அதனால தான் ஓமைகான்னு போட்டிருக்காங்க அந்த மேடம். செந்தில்குமார் ஐயா வணக்கம். செந்தில் மகர ராசி கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்திற்கு 10ல் சனி வக்ரம். சனி திசை எப்படி இருக்கும்? டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்க சார். லக்னாதிபதி வக்ரம்னு எடுத்துக்கணும். சனி வக்ரம், வக்ர நிலை. சனி திசை அவருக்கு, பட் வக்ர நிலையில் இருக்கிறார். 2/10/87. அஞ்சு மணி. கும்ப லக்கணம் வருதான்னு பார்ப்போம். எஸ், லக்னாதிபதி கும்ப லக்கணம், 10ல் சனி வக்ரம், சனி திசை. சார் உங்களுக்கு சனி வக்ரம் ஆகலை, இதுதான் லக்னாதிபதி திசை. உங்களுக்கு குரு தான் வக்ரத்தில் இருக்குது. குரு திசை 2037 தான் முடியும். சரிங்களா? தன லாபாதிபதி வக்ரமாகி 3ல். இந்த 2ஆம் பாவக காரகத்துவம் 11ஆம் பாவக காரகத்துவம்லாம் வக்ரமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன தான் தொழில் செஞ்சீங்கனாலும் அது அடுத்தவங்களுக்கு தான் ஆதாயமாக இருக்கும், உங்களுக்கு இருக்காது. சனி திசை தான் உங்களுக்கு நல்ல திசை. ஆல் த பெஸ்ட். சனி வந்து உங்களுக்கு வக்ரமாகலை. சரிங்களா? ரைட். அடுத்தது, அண்ணா வணக்கம். எனக்கு முதலில் பெண் குழந்தை, தற்போது 2வது முறை கருவுற்றிருக்கிறேன். 3 மாதங்கள் ஆகியிருக்கிறது. தற்போது எனக்கு என்ன குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது? அதுக்கு ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை பிறப்பை தான் நான் வந்து இப்போ தலைப்பாக எடுத்து முனைவர் பட்டத்துக்கு ஆய்வு செஞ்சிகிட்ருக்கேன். பட் அதில் வந்து நான் ஆய்வு பண்ணது வந்து ஒரு 80% கரெக்டாக இருந்தது. ஆண் லக்கணத்தில் பிறந்தவர்கள், அந்த ஆண் வந்து குழந்தையை தீர்மானிக்கக்கூடிய ஆணுக்கு ஆண் லக்கணமாக இருந்தால் ஆண் குழந்தை பெரும்பான்மையாக கிடைச்சிருக்கு.
அதே அவருக்கு பெண் லக்கணமாக இருந்தால் பெண் குழந்தை பெரும்பான்மையாக கிடைச்சிருக்கு. ஆண் பெண் மரபணுக்களை தீர்மானிப்பது ஆணனுடைய ஜாதகம் மரபணுக்கள். ஒரு சிலருக்கு பெண் ஜாதகமே தீர்மானிக்கிறதாக இருக்குது. ஆக இப்போ இவங்களுக்கு வந்து கிருஷ்ணவி, கார்த்தியாயினி, சீனிவாசனுக்கு முதல்ல என்ன லக்கணம், அவருடைய லக்கணம் பெண் லக்கணமா ஆண் லக்கணமானு பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பொதுவாக எந்த லாஜிக்கும் பெருசாக இல்லாமல் ஒரே ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டதாக இருந்திருக்கு. அதனால் இன்னும் பல விதிகளை அதில் உள்ளார போட்டு 12 விதிகளை போட்டு நான் ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். ஆய்வு பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு விரைவில் வீடியோக்கள் வரும். இவங்களுக்கு ஏன் பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவ்வளோதான். பெண் லக்கணம் பார்த்தீங்களா, ரிஷபம் பெண் லக்கணம், 5ஆம் பாவகம் பெண் வீடு. இதை தான் நான் 25 வருஷமாக ஆய்வு பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். இவருக்கு வந்து பெண் குழந்தை இருக்குது. இனி அடுத்தது கருவுட்ருக்குறாங்க, என்ன குழந்தை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 1/9/99 21 மணி. மீன லக்கணம் 80% இவங்களுக்கு பெண் குழந்தை. இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குது. மறுபடியும் என்னுடைய ஆராய்ச்சி சரிங்களா, அந்த தாய்க்கும் மீன லக்கணம் பெண் குழந்தையாக இருக்கலாம்ங்கிறது என்னுடைய விதி. கடைசியில் அவங்க அந்த பெண் குழந்தையினுடைய ஜாதகத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த குழந்தையினுடைய ஜாதகப்படி 3ஆம் பாவகம் யாருடைய வீடு, இப்போ நான் தனுசு லக்கணம் 3ஆம் வீடு வந்து ஆண் வீடு, எனக்கு கீழே தம்பி இருக்கான், அதனுடைய அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் இறைவன் கொடுத்த குழந்தை பாக்கியம், அதை அப்படியே விட்டுறணும். நம்ம ஆய்வு செய்யலாம். அதுக்காக நம்ம வந்து குழந்தைகள் எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடாது. மகர லக்கணம் மேக்ஸிமம் என்னுடைய கருத்து, இந்த குழந்தை இப்போ 7 மாதங்கள் கழித்து உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் பெண் குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். என்னுடைய சிம்பிளான ஒரு அனலைஸ் பண்ணதில்லை. லக்கணம் ஆண் லக்கணமா பெண் லக்கணமா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதே தலைப்பையே அதிலே கீழே கமெண்ட்ஸில் ஒரு விரிவான ஆய்வு தேவைன்னு ஒருத்தர் போட்டிருந்தார். அவர் என்னுடைய கண்ணை திறந்து விட்டார். அதை வந்து யூனிவர்சிட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம விரிவான 12 விதிகளை போட்டு ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். விரைவில் வீடியோக்கள் வரும், பார்க்கலாம். அடுத்தது எல்லாம் கொடுத்துருக்காரு. டேட் ஆஃப் பர்த்து, டைம், புதுக்கோட்டை, தனுசு. எல்லா பிளானட்லாம் நீங்கள் போயிட்டு டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி. ஐயா, திருமண லைஃப் எப்படி இருக்கும்? வெளிநாடு போயித்தான் இருக்கிற மாதிரி இருக்குமா? என்னது வெளிநாடு போயித்தான் இருக்கிற மாதிரி இருக்குமான்னு தமிழில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, அழகாக பண்ணலாமே ஐயா. 27/9/97. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? 27/9/97. பன்னெண்டு 59. தனுசு லக்கணம் சரிங்களா, 2ல் குரு இருக்குது. ஓகே. 7க்குடையவன் 9ஆம் இடத்தில். திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற மேன்மைகள் ஏற்படும். தர்ம கர்மாதிபதி யோகம். வெளிநாடு பற்றிய கேள்வி ஏன் வருது? 9-10 பரிவர்த்தனை. 9-10லையும் 10-9லையும் இருந்தாலே நீங்கள் வெளிநாட்டில் வேலைக்கு போவீங்க. அதனால் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் நல்ல முன்னேற்ற மேன்மைகள் உண்டு. மன வாழ்க்கையெல்லாம் கெட்டு போகலை சாமி, நல்லா இருக்குது. சுக்கிர திசையில் குரு புத்தி, குரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும் சரிங்களா. வயசு உங்களுக்கு 28 ஆச்சு, 7 நாள் ஆச்சு. இந்த 28 வயசு 29 வயசு இந்த 2 வருஷத்துக்குள்ளார திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள்
சரவணன் என்ன சொல்கிறாரு? பாய் செகண்ட் 1989 ரைட், ஓகே. கேல் 1998 பெங்களூர். ரெண்டாம் தருமபுரி. கரண்ட்லி டிவோர்ஸ் கேஸ் அட் கோர்ட், வில் தே renegade or boy can go for second marriage? For boy can he sell his old house and buy new house? இவ்வளோலாம் பலன்கள் சொல்ல முடியாது சாமி. அதாவது இங்கே அடுத்தவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போர் அடிக்கும் அவங்களுக்கு. ஆர் யூ லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்சு மேரேஜா? செகண்ட் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. 2 பேருடைய டேட் ஆஃப் பர்த் 89 98 கொடுத்துருக்கீங்க. ஏன் டைவர்ஸ் ஆச்சு? இது எல்லாருக்கும் முதல் கேள்வி. மனமுறிவு ஏற்பட்டது ஏன்? 2ஆம் பாவாதிபதி, அதாவது 2/6/1989 9:43 AM. தருமபுரி. மேரேஜ் ஃபெயிலியர் 7ஆம் பாவாதிபதி, 2ஆம் பாவாதிபதி, லக்னம் 7 இதெல்லாம் கெட்டிருந்ததுனாலும், அந்த பரிவர்த்தனை தீய பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் பிரிவினை. பொதுவாக கடக லக்கணம், 7ஆம் பாவாதிபதி இங்கே வக்ரம் ஆயிடுச்சு. அப்போ மேரேஜ் ஃபெயிலியர். 7ஆம் பாவாதிபதி வக்ரம், ரெட்ரோக்ராட், சரிங்களா? அப்போது இந்த ராகுனுடைய திசை, ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் குடும்ப கோர்ட்டுக்கு போயாச்சு. முதல்ல இவருடைய ஜாதகத்துக்கு மேரேஜ் ஃபெயிலியர் ஹாரஸ்கோப். கடக லக்கணமும் மன வாழ்க்கைன்னு போட்டால் நிறைய பேருடைய லைஃப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே ஒழிய முழுமையாக அவங்க மனநிறைவுங்கிறது கடக லக்கணத்துக்கு திருமண வாழ்க்கையில் சிறப்பில்லை. எவ்வளவோ நண்பர்கள் எல்லாம் பார்த்தோம், விட்டு கொடுப்பார், கெட்டு போவதில்லைன்னு வாழ்ந்துடணும். புரியுதுங்களா? இப்போ உங்கள் ஜாதகம், சரவணன் ஜாதகம் அது அவரதே அந்த அளவுக்கு சரியில்லையே. அடுத்தது 28/6. இவங்க ஜாதகத்தை இணைச்சிருக்காங்க அல்லது இணைஞ்சிக்கிட்டாங்களா, லவ் மேரேஜா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 28/6/98 2 AM. (11° மேஷ லக்கணம். இது இவங்களுக்கு அப்ளை ஆகுதான்னு பார்ப்போம். ஒருத்தவங்க கடக லக்கணம் மேச ராசி, ஒருத்தவங்க மேச லக்கணம் கடக ராசி. இவங்களுடைய லக்கணத்துக்கு 7ஆம் பாவாதிபதி சுக்கிர திசை தான் இப்போ போயிட்டுருக்கு. 7க்குடையவன் 2ஆம் இடத்தில், அதற்கு 8இல். அவர் ஜாதகம் மாதிரி இந்த ஜாதகம் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி 2 பேருக்குமே இப்போ 7ஆம் பாவாதிபதி அதுக்கு 8இல், இதில் 11ஆம் பாவாதிபதி லக்கணத்தில். இது 2வது மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதில் என்ன தெரிஞ்சிட்டோம்னா, அந்த ஆண் ஜாதகத்தில் 7க்குடையவன் ரெட்ரோக்ரேட் ஆகி 6ஆம் இடத்தில், அதுக்கு 12இல் மறைஞ்சிடுறாரு. 7க்கு 12. ஆக அந்த அவது மேரேஜ் ஃபெயிலியர் ஹாரஸ்கோப். இந்த பெண்ணோட ஜாதகம் அந்த மாதிரி இல்லை. இவங்க கண்டிப்பாக திருமணம் செய்கிறதுக்கு உண்டான 2வது வாய்ப்புகள் இருக்குது. என்ன நேயர்களே, இது போன்று சுவாரஸ்யமான கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த வாரம் இன்றைக்கு பார்த்தோம். இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். மீண்டும் 235 சந்திப்போம். என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.